கடந்த ஆண்டு பீகாரில் மட்டும் 24 மணி நேரத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு வெளியான நிலையில் தமிழகத்தில் இதுவரை இறுதி வாக்குப்பதிவு விவரம் வெளியிடாதது ஏன் என அரசியல் கட்சியினர் இந்திய தேர்தல் ஆணையத்தை சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் 23 அன்று தேர்தல் நடைபெற்றது. அன்றைய தினத்தின் இறுதியில் வாக்குப்பதிவு 85.15% இருந்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு மறு சரிபார்ப்பிற்கு பின் இந்த தற்காலிக சதவீதத்தை 85.10% ஆணையம் திருத்தியது. அதே சமயம் பாலின வாரியான விவரங்களையோ அல்லது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையோ அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை. இதனிடையே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்றுதான் இறுதி அறிக்கை வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, சட்டமன்ற தேர்தலுக்கான முழுமையான தரவுகளை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டு வருவதாக தெரிவித்தார். ஆனால் துல்லிய தன்மையை உறுதிப்படுத்த எண்களை மறு சரிபார்ப்பு செய்வதாக கூறி அவர்கள் தங்களை தவிர்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். தரவுகளில் ஏதேனும் குளறுபடிகள் இருப்பின் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்று கூறினார்.